ஜனாசா தொழுகை நடாத்தியவரே ஜனாசாவாக விழுந்த தருணம். அவ்வளவுதான் வாழ்க்கை. இதற்குள் எதற்கு போட்டியும் பொறாமையும்? மீண்டும் அதே நாளில் அவருக்கு இன்னொருவர் ஜனாசா தொழுகை நடாத்த வேண்டிய நிலை. உலக வாழ்க்கை நிலையற்றது எனும் அற்ப சொற்பத்தை காட்டும் சம்பவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய நாளுக்கு தான். யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவில்லை, வாழ முடியாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹுவையே வணங்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர் படித்தவராக படிக்காதவராக, ஏழையாக பணக்காரராக, அரசராக அமைச்சராக மந்திரியாக யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். குல்லு நஃப்ஸ், படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். விரைவில் நமக்கும் மரணம் வரும். நாளை மறுமையில் நாமும் எழுப்பப்படுவோம். ஆனால் ஒரு கூட்டம் எழுப்பப்படும் போதே அந்த நபியோடு எழுப்பப்படும். அந்த நபியோடு சொர்க்கத்தில் வாழும். அந்த நபியோடு அல்லாஹ்வை சந்திக்கும். அந்த கூட்டம் அல்லாஹுடைய தூதரை உயிர் மூச்சாக கொண்டு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமூகம். அந்த சமூகமாக மாறி அல்லாஹுடைய தூதருடைய சந்திப்பை எதிர்நோக்கி அந்த உலக வாழ்வை கழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக.